ஆண்டின்னா பக்தன். அவன் கையில் ஒரு திருவோடு வச்சிருப்பான், இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பான், அந்த அது என்னது சங்கு வச்சிருப்பான். அவன் பிச்சை எடுத்து ஏதாவது மண்டபத்தில் போய் படுத்து தூங்குவான். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவன் பக்கத்தில் 2 கள்ளமாறு படுத்து கிடக்கிறான். திடீர்னு கள்ளன் எழும்பிக்கிட்டு, டேய் வாடா போவோம், நம்ம அந்த இடத்துல போய் ஆடை திருட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழும்புவான்னா இதை இவன் கேட்டுவிடுவான். ஆண்டி கேட்டுக்கிட்டு எழும்பிட்டு, என்ன ஆடா திருட போறீங்க அப்படின்ன உடனே இந்த 2 கள்ளமாரும் சேர்த்தா, டே இவனை விட்டா இவன் நம்மளை பிடிச்சி காணிச்சிருவான், கூட்டிகிட்டு போயிடுவான், சங்கில் கையை வச்சு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் காவலுக்கு விட்டுக்கிட்டு இவங்க ஆடை திருட்டிக்கிட்டு வருவான்ல, அதில் ஒரு ஆடு, ஒரு கள்ளனுக்கு ஆடு என்ன செய்யும்னா கத்தும். கத்துனோன்னா இன்னொரு கள்ளன் சொல்லுவான், டேய் சங்க புடிடா. சங்க புடின்னு சொன்னது ஆட்டுக்க சங்க. இவன் வெளியில நின்று கேட்டிருந்தான் பாத்தியாளா யாரு, இந்த ஆண்டி. கள்ளன் சங்க எடுக்க சொல்றான்னு சொல்லிட்டு அவன் கையில எடுத்து ஊதி போடுவான். ஊதின உடனே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூடுவாங்க. 3 பேருக்கு மொத்துன்னு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க.